Greetings everyone. Welcome to Sparks Academy. In the video, நம்ம TNPSC Combined Technical Service Examination Diploma Standard கான ஒரு 60 days study plan அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So the 60 days நமக்கு இன்னும் இருக்கு எக்ஸாமுக்கு. So அதுல நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி என்ன மாதிரி நம்ம படிக்க போறோம் அப்படின்றது பிளஸ் நம்ம லான்ச் பண்ற ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு இந்த டிப்ளமோ நோட்டிபிகேஷன் நமக்கு வந்திருக்கு. டிஎன்இபில இருக்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 2025 அப்படின்றதுக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிப்ளமா ஆஸ் வெல் அஸ் பி ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா நீங்க இப்போ டிஎன்இபிக்குள்ள போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க டிப்ளமா படிச்சுட்டு எனக்கு டிகிரி வச்சிருக்கல, டிப்ளமா மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு பாத் என்னன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்றது வழியா நீங்க டிஎன்இபிக்குள்ள போறது. நிறைய ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ்க்கு இபில வேலை வாங்கணும் அப்படின்றது ஒரு ட்ரீம் ஜாபா இருக்கலாம். ஸோ நீங்க ஏஇ கம்பேர் பண்றப்போ இந்த டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்றதுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சேலரி டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகேவா? சோ அதுலயும் உங்களுக்கு வந்து நீங்க டிஎன்இபில உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும். சோ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணாம விட்டுருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்போ அதுல பெருசா வேக்கன்சி இல்லாம இருந்துச்சு. அப்புறம் அடெண்டம் போட்டு டிஎன்இபில இருக்க வேக்கன்சிஸும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்க, ஸோ இன்னும் வந்து ஏஇ லெவலுக்கு நான் படிக்கல அப்படின்னு இருக்கவங்க இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்னொரு 60 days இருக்கு. இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நீங்க டிஎன்இபிக்குள்ள என்டர் ஆகுறதுக்கான ஒரு பாத்தா இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோஸ் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸா இருக்கேன், நான் வந்து இப்போதான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்ட்டு ப்ரிப்பரேஷனுக்கு வரேன், எப்படி படிக்க என்ன படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹவுஸ் ஒய்ஃப், ஓகே, ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ரெண்டு பேருக்குமே கன்வீனியன்ட் டைம்ல உட்காந்து படிக்கணும். ஓகே, எனக்கு ரிசோர்சஸ் இல்ல, ஸோ அப்ப நான் எப்படி வந்து இந்த இதை படிக்க முடியும், எப்படி வந்து சிலபஸை கவர் பண்ண முடியும் அப்படின்றவங்களா இருக்கலாம். இல்ல நான் செல்ஃப் ஸ்டடி ஆஸ்பிரன்ஸ், ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு கைட்லைன் மட்டும் கொடுத்தா போதும் நான் வந்து படிச்சிருவேன் அப்படின்னு இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருக்காகவும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ. ஸோ நம்ம அகாடமியில வி ஆர் லான்ச்சிங் டார்கெட் டிஎன்இபி அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கோர்ஸ் இந்த டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுது. ஓகேவா? சோ இந்த டார்கெட் டிஎன்இபி அப்படின்றதுல நம்ம என்னெல்லாம் கவர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவரேஜ் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், தென் லைவ் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ்ன்றது இருக்கும். ஓகேவா? சோ இந்த சிலபஸ் கவரேஜ்ல உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன், ஓகே, ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட டெக்னிக்கல் டாபிக் எல்லாமே கவர் ஆயிடும். தென் ஃப்ரீ நான் டெக்னிக்கல் செஷன்ஸ் ஜிஎஸ், மென்டல் எபிலிட்டி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸும் இருக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த சிலபஸ் கவரேஜ் ரெக்கார்டட் வீடியோஸோட பார்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ஸ் அப்படின்றத நமக்கு கொண்டு வரோம். ஸோ ஒன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டெக்னிக்கல் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 6 செஷனா பிரிச்சுக்கோங்க. அதுல கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு 6 செஷன். ஓகே, ஒரு புது டாபிக் பார்ப்பீங்க, அது ரெலவெண்டா இருக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா இருக்கும். தென் செஷன் 7ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ், டெய்லி டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதும் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ அதனால நீங்க கான்செப்ட் உங்களோட சிலபஸ் கவரேஜ் இருக்கும், ப்ராக்டிஸ் செட், ஓகே, ஒவ்வொரு டாபிக்குக்கும் ரெலவெண்டா இருக்க ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ்க்கு இருக்கும், டெய்லி டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் செஷன்ஸ் அப்படின்றதுல கவர் ஆயிடும். ஓகேவா? இதே இது ஃப்ரீ நான் டெக்னிக்கல் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கும்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் கவரேஜ் இருக்கும், மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் இருக்கும், தென் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் அண்ட் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இதுவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது உங்களோட கன்வீனியன்ட் டைம். ஓகே, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த நான் டெக்னிக்கல் செஷன்ஸையும் நீங்க சைட் பை சைட் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? ஸோ கமிங் the live mark improving sessions. Okay, so the live mark improving sessions நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டாபிக்குமே வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி டாபிக்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்
அதிகமா கொஸ்டின் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ். உங்களுக்கு 10 யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த 10 யூனிட்டுக்குமே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கும். தென் உங்களுக்கு ஃபைனலா ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரிஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்க ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது நம்ம இந்த லைவ் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ல கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் இப்ப நமக்கு அந்த டார்கெட் டிஎன்இபி அப்படின்றத வச்சு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபீச்சர்ஸ் யூ கேன் கம்பேர் வித் எனி அதர் அகாடமி இன் தமிழ்நாடு. சோ அதுல நம்ம அகாடமில தான் நம்ம 600+ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். வேறஸ் அதர் அகாடமிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100+ கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எல்லாமே சேர்த்து 110+ டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ ஓவராலா நீங்க 15,000+ கொஸ்டின்ஸ் பாப்பீங்க. இதே இது நீங்க வெளியே பாத்தீங்கன்னா 20+ டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்கும். சோ பேர் மினிமம் ஒரு 4,000 கொஸ்டின்ஸ் தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். சோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே வந்து வெரி வெரி லோவஸ்ட் பிரைசிங்ல நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சோ டார்கெட் டிஎன்இபி அப்படின்ற கோர்ஸ் நம்ம லான்ச் பண்றப்ப எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ரொம்பவே இன்டெப்தான கோர்ஸ் அட் வெரி வெரி லோவஸ்ட் பிரைசிங் இன் தமிழ்நாடு. ஸோ இன்னைக்கு மட்டும் there is a special offer for first 10 students. So screenல தெரியுற நம்பர் 9677711366 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் நான் இன்சிஸ்ட் பண்றேன், டிஎன்இபி குள்ள போகணும்னு நினைக்கிற டிப்ளமா ஆஸ்பிரன்ஸ் இதுதான் உங்களுக்கு ஒரே பாத், ஒரே சொல்யூஷன். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நீங்க பிஇ ஆஸ்பிரண்டா இருக்கிறீங்க, நான் வந்து டிஎன்இபி ஏஇக்கு அப்ளிகேஷனை மிஸ் பண்ணிட்டேன்னு இருக்கவங்களா இருக்கலாம். இல்லைன்னா வந்து நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஹார்ட்லி நமக்கு என்ன ஒரு 35-40 டேஸ் இருக்க போகுது. ஸோ அப்ப நான் வந்து இவ்வளவு டைம் தான் எனக்கு இருக்கு, நான் வந்து படிச்சிடலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தென் யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இதுவுமே இபில ஒரு நல்ல போஸ்ட் தான். ஸோ இது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லாவே ஒரு 60 டேஸ் 2 months டைம் பீரியட் இருக்கு. ஈஸியா நீங்க படிச்சு எக்ஸாம கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஒருவேளை இன்னமும் இந்த வீடியோ பாக்குற யாராச்சும் டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாம இருக்கீங்க, ஓகே, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு லாஸ்ட் டேட்பா. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ 12th of July தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. தென் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பட் அப்ளிகேஷன் புதுசா நீங்க பண்றீங்க அப்படின்னா வந்து அத இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு பண்ணிடுங்க. ஓகே, சர்வர் இஷ்யூஸ் இந்த மாதிரி எதுவும் லாஸ்ட் மினிட் பேனிக் ஆகாம இருக்கிறதுக்காக ஸோ இன்னைக்கே நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ வி ஆர் ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நாம வந்து we are not just an academy with words. Okay, we are an academy acting. Okay, so வந்து நீங்க பாத்தீங்கன்னா TNMAWS 2024ல நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்து ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களோட நேமும் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் டார்கெட் டிஎன்இபி பேட்ச். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் and it will be helpful in cracking your TNEB technical assistant examination. So I hope this video is useful. Thank you all. See you all in another video.